கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்தியஸுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே தேவனுடைய சித்தம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, எல்லாவற்றுக்காகவும் நம்ம ஸ்தோத்திரம் செய்யணும். தேவனுடைய சித்தம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பது. தேவனுடைய சித்தம் நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது. இங்கே சொல்றாரு, தேவனுடைய சித்தம் எல்லாவற்றுக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அதுதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இதே சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளையுடைய வாயில கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவருடைய கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டை இருக்குன்னு சொல்லி. ஆகவே நம்ம எல்லாவற்றுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். சுகமாக இருந்தாலும் ஸ்தோத்திரம், சுகவீனமாக இருந்தாலும் ஸ்தோத்திரம், நல்ல ஆகாரம் இருந்தாலும் ஸ்தோத்திரம், சரியான உணவு இல்லாவிட்டாலும் ஸ்தோத்திரம், இப்படி எல்லாவற்றுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அதுதான் 10 குஷ்ரோகி ஆண்டவர்கிட்ட வந்தாங்க. 10 குஷ்ரோகிகளையும் ஆண்டவர் சுகமாக்கினார். குஷ்ரோகின்னு சொல்லும்போது அவங்க ஊருக்கு வெளியே ஆலயத்துக்கு புறம்பே இருக்கணும். அப்படி ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, கைவிடப்பட்ட அந்த குஷ்ரோகிகளை கர்த்தர் சுகமாக்கினார். என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒருவன் மாத்திரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். பாருங்க, 9 பேர் நன்றி செலுத்தவே இல்லை. ஆகவே இன்றைக்கு நாம் கூட உலகத்தில் பார்க்குறோம், அநேகர் சபைக்கு வராங்க, நன்மைகளை பெற்றுக்கொள்கிறாங்க, ஆனால் தொடர்ந்து வர்றது கஷ்டம். ஆனால் கூட பாருங்க, நாம் அவர்களை போல இல்லாதபடிக்கு ஒரு குஷ்ரோகி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினது போல நம்ம எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றும் போது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆகவே அவருடைய சித்தத்தை இதற்கு செய்யாவிட்டால் கூட இனிமேல் வருகிற நாட்களில் நம்ம சித்தத்தை செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போம். அதை நம்மை ஆசீர்வதிப்பாராங்க. செபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாளுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதை செயல்படுத்த உதவி இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.